கோபிநாத் மாதிரி ஒரு சில்லறத்தனமான, கொஞ்சம் கூட மானரோஷம் இல்லாத ஒரு ஆள்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. அதாவது பாக்யா இந்த அளவுக்கு வெறுப்ப உமிழ்றாங்க. இது பாக்யாவோட வீடு. என் வீட்ல நீங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கலங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் தாலி கட்டி விரும்பி காதலிச்சு முன்னாள் காதலியை திருப்பி பார்த்து கல்யாணம் பண்ண ராதிகா, குடும்பத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி கல்யாணம் பண்ண ராதிகா விஷயத்துல இப்ப அங்க ஒரு குளறுபடி பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா அவங்க வீட்டையே காலி பண்ணிட்டு போறாங்கிறாங்க. ஆனா இவர் இங்கிருந்து கிளம்பி எதிர்த்த வீட்டுக்கு 4 ஸ்டெப் நடந்து போக மாட்டாரு. இங்க இருந்து எங்கெங்கயோ போக முடியுது. ஆனால் ஈஸ்வரி திட்டுவாங்களாம், அதனால எங்கேயும் போக மாட்டாராம். இவர் சுயநலவாதிங்கிறது தான் அது வெளிப்படுத்துது. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பாக்கியாவும் ராதிகாவும் திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி ப்ரோமோலாம் வந்துருச்சு. நம்ம இவரை கல்யாணம் பண்ணதுக்கு தான் நம்ம வாழ்க்கை போச்சுங்கிறத 2 பேருமே உணர்றாங்க. இவர் கூட திரும்பி வாழ வேணாங்கிறத முடிவு பண்ணி இவங்க 2 பேரும் கோபியும் அப்படியே இலவச இணைப்பாக கோபியுடைய அம்மா ஈஸ்வரி அப்புறம் பிள்ளையான இனியா செடியெல்லாம் துரத்தி விட்டுட்டு இவங்க நிம்மதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் 2 பேர் வாழ்க்கையில் நீ வேணாம், எனக்கு வெளில போடா அப்படின்ட்டு நடக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.